வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். நடிகர் இயக்குனருமான தங்கர்பச்சான் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக களத்தில் நின்றார். நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் அவரை எதிர்த்து 2 கட்சிகள் நின்றன. நாம் தமிழர் கட்சி உட்பட 4 கட்சிகள் களத்தில் இருந்தன. இதில் காங்கிரஸ் சார்பாக கடலூர் தொகுதியில் விஷ்ணு பிரசாத் என்பவரும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக சிவக்கொழுந்து என்பவரும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நம்மாளு தங்கர்பச்சான் போய் தேர்தலில் நின்னார். அவருக்கு 3வது இடம் கிடைச்சது. அப்போ விஷ்ணு பிரசாத்துக்கு கிடைத்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா 4,55,053 ஓட்டுகள். தேமுதிக ஏடிஎம்கே சார்பாக அதிமுகவின் ஆதரவு பெற்ற தேமுதிகவுக்கு 2,69,157 வாக்குகள் கிடைத்தது. 3வது இடத்துல தங்கர்பச்சான் வாராரு. 2,05,244 ஓட்டுகள் கிடைச்சது. 2,05,244 ஓட்டுகள் கிடைத்த தங்கர்பச்சான் நன்றி தெரிவிக்கிறதுக்கு வாரார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நன்றி தெரிவிக்க வந்த இடத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கெல்லாம் ஓட்டு எதுக்குன்னு கேட்கிறாப்ல. முதல்ல உனக்கு நன்றி இருக்கா தங்கர்பச்சான்? தங்கர்பச்சான் அவர்களே, உனக்கு நன்றி இருக்குதா? முதல்ல ஓட்டுரிமையை பார்த்து நீ கேள்வி கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த ஓட்டுரிமையை பெறுவதற்காக, இந்த வாக்குரிமையை பெறுவதற்காக மனிதகுலம் பட்ட அவலங்கள், வர்க்க பேதங்கள், சாதி பேதங்கள், இதையெல்லாம் தாண்டி ஒரு மனித இனம், ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு, கோடீஸ்வரனுக்கும் லட்சாதிபதிக்கும் பிச்சைக்காரனாக இருப்பவனுக்கும் ஒரு ஓட்டு, அந்த ஓட்டின் மதிப்பு அனைவரும் சமம் என்பது. ஆனால் நீ தேர்தலில் தோற்றுவிட்டாய் என்ற ஒரு காரணத்திற்காக தன் சாதி மக்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் நின்று கொண்டு, சாதியின் பெயரால் இயங்கும் கட்சியில் நீ இயங்கிக் கொண்டு, உங்களுக்கு ஓட்டு எதற்கு என்று கேள்வி கேட்கிறாய் என்றால் நீ எவ்வளவு ஒரு கேடுகட்ட மனிதனாக இருக்கிறாய். நீ தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை இந்த இனத்திற்காக பாடுபட்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். முதல்ல உன் பெத்த பிள்ளைக்கு தமிழில் பெயர் வைக்காதவே. நீ எடுத்த திரைப்படங்களில் சாதி வன்மத்தை காட்டி, சாதியின் கொடியினை காட்டி, இதுதான் இந்த ஏரியாவில் பெரிய கட்சி என்று இருமாப்புடன் பேசியவன் நீ. மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்கோ ஐரோப்பாவில், இங்கிலாந்து, லண்டன் நகரில் சுத்தி கொண்டிருந்த ஒன்னை அலைபேசியில் அழைத்து இங்கே அடிமாட்டை போல வரவழைத்து நீ ஒரு பிரபலம் என்று நம்பி, ஒரு அடிமாட்டை போல் உன்னை வரவழைத்து இங்கே மூக்கறுத்து விட்டிருக்கிறார்கள். நாடு எங்கே போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ யாருக்காக இங்கே வாக்கு சேகரிக்க வந்தாய்? மணிப்பூர் கலவரம், காஷ்மீர் கலவரம், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மக்கள் விரோத சக்திகளோடு நின்று கொண்டு, மதவாதங்களோடு நின்று கொண்டு, சாதிவாதங்களோடு நின்று கொண்டு, நீ தமிழ் மொழி இன உணர்வாளன் என்ற போலி வேஷத்தை போட்டு இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தங்கர்பச்சான் அவர்களே நீ நின்றாய். நீ என்ன கேட்கிறாய்? வாய் இருக்குல்ல, கேட்கிறான். உனக்கு அறிவு இருக்குல்ல? முதல்ல நான் கேட்கிறேன், உனக்கு அறிவு இருக்குல்ல? ஓட்டுரிமை எதற்கு என்று கேட்டால், ஓட்டுரிமை இருக்கு என்று சொல்வதற்கு அடிப்படையில் தான் நீ லண்டன் மாநகரில் இருந்து இங்கே வந்திருக்கிறாய். ஓட்டுரிமை இல்லைன்னா நீ தேர்தலில் நிற்க முடியுமா? அந்த அறிவு வேண்டாமா? நீ மக்களை பார்த்து, பாதசாரிகளை பார்த்து நீ கேள்வி கேட்கிறாயே, வாய் இருக்குல்ல, கேட்க வேண்டியதானே? நடு ரோட்டில் நிற்க வேண்டியதானே என்று கேட்கிறாய். ஆனால் நீ 20-30 வண்டிகளில் வந்து கொண்டு, ரோட்டை மறித்து நின்று கொண்டு, பெரிய கப்பலை போன்ற காரில் வந்து கொண்டு, உனக்கு போக வழியில்லை என்று ரோட்டுக்கு வந்து சேர வேண்டியது என்று பொதுமக்களை பார்த்து நீ கேட்கின்றாய். ஏன் உனக்கு கால் இருக்குல்ல, உனக்கு கை இருக்குல்ல,
கார்ல இருந்து ஏசி கார்ல இருந்து இறங்கி நீ ரோட்ல வந்து தங்கர்பச்சானே நீ நிற்க வேண்டியதானே? உன்னை யார் தடுத்தது? அந்த இடத்தில் நீ மறுப்பு சொல்ல வேண்டியதானே? போராட்டம் பண்ண வேண்டியதானே? நேற்று உன்னை யார் தடுத்தது? நீ பேசுவது வர்க்க அரசியலா? நீ பேசுவது பேதமான அரசியலா? நீ பேசுவது யாருக்காக? சாதி அரசியல் பண்ணுவதற்காகத்தானே. இதைத்தான் மக்கள் புரிந்து கொண்டு உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்டதாக சொல்லும் இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்ட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று எந்த அவல நிலையில் இருக்கிறார்? டெல்லியில் போய் விவசாய சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து விட்டு வந்தார். டிராக்டர் ஏற்றி கொல்லப்பட்ட அந்த விவசாய மக்களுக்கு மானமுள்ள மனிதனாக இருந்தால், ஒரு ஏர்போர்ட் அதிகாரியாக இருந்து கொண்டு தன் தாயை கொச்சப்படுத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட தன் தாயை கேவலப்படுத்தியதாக உணர்ந்த ஏர்போர்ட்டில் வைத்து செவுற்றில் அறைந்து விட்டு வந்தார் ஒரு பெண்மணி, பஞ்சாப் பெண்மணி. ஆனால் உங்கள் சின்ன ஐயா நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா என்ன செய்தார்? இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஆனால் நீ மக்களை பார்த்து வந்து கேட்டுக்கிறாய். வாய் இருக்குல்ல, கை இருக்குல்ல, கால் இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் ஓட்டு எதற்கு என்று கேட்கிறாய். நீங்கள் தோற்றுவிட்டால், மற்றவர்கள் ஜெயித்து விட்டால், அப்ப நீங்க மட்டும்தான் ஜெயிக்கணும் என்ற தோரணை இருக்கு இல்லையா? அதிகார மமதை இருக்கு இல்லையா? ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான சட்டங்களும் திருத்தங்களும் எந்த விதமான நலத்திட்டங்களும் வரவில்லை என்று சொல்லுகிறாயே. அப்படி என்றால் நீ அதிகாரத்தில் இருந்து தான் செய்கிறாயா? எவன் அப்பன் வீட்டு காசு? எங்கள் வரிப்பணம். எங்களை ஆள்வதற்கும் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் எங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. எங்களை ஆள வேண்டும் எவனோ அவனை தேர்ந்தெடுப்பார். பெரும்பான்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆதிக்க மனப்பான்மை, இது மன்னர் நில மனப்பான்மை, இதுதான் ஜமீன்தாரித்தனம். இது இருக்கக்கூடாது. தங்கர்பச்சான் இந்த ஓட்டுரிமை இருக்கிறதுனால தான் நீ தேர்தலில் நிற்க முடிகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களை பார்த்து சாபமிடுகிறாய், மக்களை பார்த்து கேலி பண்ணுகிறாய். இதே உன் கையில் அதிகாரம் இருந்தால் நீ என்ன செய்வாய்? அதுதான் உங்கள் தோல்வியின் குரலாக வந்து ஒலித்திருக்கிறது. உங்கள் ஆழ்மன கிடங்கு இருக்கு இல்லையா? ஆழ்மன கிடங்கில் இந்த மாதிரி கேவலமான எண்ணங்கள் இருப்பதனால்தான் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மக்களுக்காக போராட வாருங்கள். தங்கர்பச்சான், நீ இதுவரை போராட்ட களத்தில் கலந்து கொண்டது என்னதற்காக நீ வந்து கலந்து கொண்டிருக்கிறாய்? திடீரென்று உன் சாதி பாசத்தில் உன் சாதி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் ஒரு இயக்கத்தில் வந்து நின்று கொண்டு வேட்பாளராக என்னை அறிவித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறாய். லண்டனில் இருந்து ஓடி வந்திருக்கிறாய். லண்டன்லேருந்து உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க? நீ வந்துட்டா டெல்லி பட்டணத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்களா? அதை விட ஒன்று சொல்லுகிறேன், விஷ்ணு பிரசாத் ஜெயித்தது யார்? நன்றாக புரிந்து கொள், அரசியலை புரிந்து கொள். வீணாக பேசி வீண் போகி விடாதே. விஷ்ணு பிரசாத் யார் என்று உங்கள் கட்சியின் நிறுவன தலைவரிடம், உங்கள் சின்ன ஐயாவிடம் போட்டு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒன்று போல் சாப்பிட்டு கொண்டு இருப்பார். நீங்கள் பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்லுவதாக நினைத்தால் அது குலைப்பதைப் போலத்தான் இருக்கும். சாத்தான் வேதம் ஓதுவதைப் போலதான் இருக்கும். அப்படித்தான் இருந்தது. படியுங்கள், தெரிந்த வேலையை செய்யுங்கள். மக்கள் உங்களை வைக்க வேண்டிய இடத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படியே இருங்கள். அதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ் நிலத்திற்கும் நல்லது. வணக்கம் தோழர்களே.